யார் இந்த மகாவிஷ்ணு, இவர் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தாரு, இவர் சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூர்ல 1994ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி கிருஷ்ணமூர்த்தி பரமேஸ்வரி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தவர் தான் இந்த மகாவிஷ்ணு. இவரு 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் படிச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு அசட்ட போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியில மதுரை மகா என்ற பெயர்ல ஸ்டாண்ட் அப் காமெடியனாக சின்ன வயதிலே பிரபலமாகிருக்காரு. அதற்கு பிறகுதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மோட்டிவேட்டர் மகாவிஷ்ணு அப்படிங்கிற பேர்ல யூடியூப் சேனலை தொடங்கியிருக்காரு. இவரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக 1000க்கும் மேற்பட்ட மேடைகள்ல பேசியிருக்காரா. அதுக்கப்புறம் தான் இவரு மோட்டிவேஷனல் பேச்சாளரா மாறியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதற்கிடையே சினிமா இயக்குனர், விநியோகஸ்தர்னு பல வேலைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக ஆன்மீகம் தொடர்பாக யூடியூப் சேனலை தொடங்கியிருக்காரு. இவரு பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரர் இவங்களோட அம்மா கிட்ட சொன்னதா மகாவிஷ்ணு அவரோட யூடியூப்ல சொல்லியிருக்காரு ஆரம்பத்துல. அது மட்டும் இல்ல, இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு சென்று ஞானபாதையின் வழிகாட்டி அப்படிங்கிற பேர்ல கட்டணம் வசூலித்து பல ஆன்மீக போதனைகளை நடத்திட்டு வராரு. 2021ஆம் ஆண்டு திருப்பூர்ல பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை தொடங்கிய மகாவிஷ்ணு அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்விக்கு உதவுறது, அன்னதானம், மரக்கன்றுகள் நடுவது, நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்னு அறப்பணிகளையும் செஞ்சுட்டு வராராம். அது மட்டுமல்ல, குருவின் கருணை அப்படிங்கிற பேர்ல காயகல்ப லேகியம், ருத்ராட்சம், கருங்காலி மாலை, வெயிட் லாஸ் பவுடர், விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வராராம். அது மட்டும் இல்ல, சமீபத்துல தமிழக பாடநூல்களில் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நேர்ல சந்தித்து வேண்டுகோள் வச்சிருந்தாராம் மகாவிஷ்ணு. இதே கோரிக்கையோடு தான் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகபாபு, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி ஆகியோரையும் நேர்ல சந்தித்து மனு கொடுத்திருக்காரு. இந்த புகைப்படங்களை எல்லாமே அவரோட முகநூல் பக்கத்துல பதிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் சமீபத்துல ஞான பாதைக்கு வழிகாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகள்ல தன்னம்பிக்கை வகுப்பு அப்படிங்கிற பேர்ல ஆன்மீக போதனை வகுப்புகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்படித்தான் சென்னை சைதாப்பேட்டை அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கு வகுப்பு எடுக்க மகாவிஷ்ணு போயிருக்காரு. அந்த வகுப்புல கர்மா, மறுபிறவி என்றெல்லாம் அவர் பேசியதுதான் சர்ச்சைக்குள்ளாகி இருக்குது. இதை பார்த்த அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தமிழ் ஆசிரியரான சங்கர், இது ஆன்மீக வகுப்பா இல்ல மோட்டிவேஷனல் வகுப்பா, அரசு பள்ளியில இப்படி மூட நம்பிக்கையை பேசாதீங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் தமிழ் ஆசிரியருடன் அவர் ஆவேசத்தோட பேசிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த தமிழ் ஆசிரியரான சங்கருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரை அழைத்து பாராட்டியிருக்காரு. இது மேலும் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருந்து பலரும் பரம்பொருள் பவுண்டேஷன் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. டப்ஸ்மாஷ் மற்றும் டிக்டாக் வீடியோஸ் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை மிர்னாலினி ரவி. சூப்பர் டிலக்ஸ் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு நடிகையா அறிமுகமானாங்க. அந்த படத்தை தொடர்ந்து எனிமி, எம்ஜிஆர் மகன், கோப்ரா, ரோமியோ மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் இவங்க சில படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில மிர்னாலினி அவங்களோட வருங்கால கணவரை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பரம்பொருள் பவுண்டேஷனோட ஃபவுண்டர் மகாவிஷ்ணு தான் மிர்னாலினி கரம் பிடிக்க. இவரை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டாண்ட் அப் காமெடியன், ஸ்கிரிப்ட் ரைட்டர் மற்றும் டெலிவிஷன் பர்சனாலிட்டியா வளம் வந்த இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறி அதுக்கப்புறம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலமா ஆன்மீக சொற்பொழிவுகளை கொடுத்துட்டு வந்தாரு. கடந்த 2024 மாற்றுத்திறனாளிகளா பிறந்தவங்க எல்லாரும் கடந்த ஜென்மத்துல ஏதாவது பாவம் செஞ்சவங்களா இருப்பாங்கன்னு பேசி சர்ச்சையை ஏற்படுத்தி கைதானாரு. அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைச்சு ரிலீஸ் ஆனாரு. இந்த சர்ச்சையை தொடர்ந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனையும் சில காரணங்களால மூடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. இப்போ மறுபடியும் திறக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில மகாவிஷ்ணு மற்றும் மிர்னாலினி ரவி கல்யாணம் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பலருக்குமே வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க 2 பேருக்கும் சமீபத்துல என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு. இதை பத்தி மகாவிஷ்ணு என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமணத்துல தவறு இல்ல, புரிதல் இல்லாத திருமணம் தான் தவறு. நம்பிக்கை ஊற்றெடுத்ததால் இருமணம் இப்போ ஒரு மனமாகி திருமணம் நிச்சயமானது. 7 வருஷ நட்பு இப்போ நிச்சயதார்த்தத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு மகாவிஷ்ணு மிர்னாலினி ரவி கூட ஆகி இருக்கிற என்கேஜ்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காரு. மிர்னாலினி ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னை லவ் பண்றது என்னையவே லவ் பண்ற மாதிரி இருக்கு, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையவே தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு கூட ஆன என்கேஜ்மெண்ட் பத்தி மிர்னாலினி ரவி சொல்லியிருக்காங்க. இவங்களோட திடீர் அனௌன்ஸ்மெண்ட் பலருக்குமே வியப்பை ஏற்படுத்தியிருக்கு.